அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கிரகங்களிலே புதன் பகவான் கிரகங்களின் இளவரசர் எனப்படுகிறார். அவர் புத்திநாதன் ஆவார். எனவே ஒரு ஜாதகத்திலே குரு பகவான் அறிவுக்கு ஞானத்திற்கு அதிபதியாவார். எனவே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் அறிவில் சிறந்தவராக இருப்பார். அதுபோல 12 ராசிகளிலே மிதுன ராசி, மிதுனம் வீடு புதன் பகவானுடைய சொந்த வீடு. மிதுனத்திலே புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஆகவே ஒரு ஜாதகத்திலே மிதுனத்திலே புதன் பகவான் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் அறிவில் சிறந்தவராக இருப்பார். அதுபோல கன்னி வீடும் புதன் பகவானுடைய சொந்த வீடு. அங்கே புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார், உச்ச பலமும் பெறுகின்றார். ஆகவே ஒருவர் ஜாதகத்திலே கன்னி ராசியிலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அவர் அறிவில் சிறந்தவராக இருப்பார். அதுபோல ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே ஞானத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால், லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் அறிவில் சிறந்தவராக இருப்பார். அதுபோல புதன் பகவானுடைய சொந்த வீடாகிய மிதுனத்தை லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு, மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதுபோல புதன் பகவானுடைய சொந்த வீடாகிய கன்னி வீட்டை லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு, கன்னி லக்னத்திலே பிறந்தவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதுபோல ஒரு ஜாதகத்திலே புதனும் குருவும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் அறிவில் சிறந்தவராக இருப்பார். அதுபோல ஒரு ஜாதகத்திலே சந்திரனும் குருவும் ஒன்றாக சேர்ந்திருந்தால், ஒருவர் பிறந்த ராசியிலே புதன் பகவான் சேர்ந்திருந்தால், சந்திரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் அறிவில் சிறந்தவராக இருப்பார். இவ்வாறாக லக்னத்திலே புதனோ, மிதுனத்திலோ அல்லது கன்னியிலோ புதனோ, அல்லது லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு பகவானோ, அல்லது கன்னி லக்னத்திலோ அல்லது மிதுன லக்னத்திலே பிறந்திருந்தாலும், அல்லது புதனும் குருவும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும், அல்லது சந்திரனும் புதனும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும், இவ்வாறு புதனும் குருவும் இருக்க பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு அறிவு கூர்மை சிறப்பாக இருக்கும், அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.